அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மே மாதத்திற்குரிய சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மே மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களில் முழுமையான சுபக்கிரகமான குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாத கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகுது. இந்த கிரகங்களினுடைய மாற்றம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த மே மாதம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, உருவாக்கக்கூடிய பாதகமான விளைவை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த மே மாதமானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது அசுப பலன்களை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகவும் பரபரப்பான காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. உங்களுடைய அனைத்து பணிகளினுடைய பட்டியலையும் நீங்கள் முன்கூட்டியே தயார் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதன் மூலமாக உங்களுடைய வேலையை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவில் இனிமை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாதகமான சூழ்நிலைகளில் உங்கள் அன்புக்குரியவரின் ஆதரவை பெறுவீங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. உங்களுடைய உடல்நிலையில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம். ஆனால் தேவையற்ற கவலைகள் மற்றும் மன அழுத்தங்களில் இருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தேவையில்லாமல் உங்களுடைய மனதை போட்டு குழப்பி கொண்டீங்க அப்படின்னா வீண் விவகாரங்கள், வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு தாயழும். அதனால் கொஞ்சம் கவனமாயிருங்க. அதே சமயம் காதல் விஷயங்களில் சர்ச்சைக்குரிய காலகட்டமாகவும் இந்த காலம் அமைய பெறப்போகிறது. உங்களுடைய துணையுடன் உங்களுக்கு தகராறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்க பாருங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பிரச்சனையை எளிதில் சமாளிக்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். விரைவில் உங்களுடைய தொழில் புதிய திருப்பத்தை காணும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரிகள் விரும்பிய லாபத்தை பெறுவாங்க. குறிப்பாக நீங்கள் இரும்பு வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் லாபகரமாக இருக்கும் இந்த காலகட்டம். மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு மிகவும் நல்ல காலமாக அமையப்பெறுகிறது இந்த மே மாதம். அதே சமயம் மே மாதத்தினுடைய நடுப்பகுதி அப்படின்னு வரும்பொழுது சிறப்பான காலமாக இருக்குங்க. நீங்கள் நேர்மறை ஆற்றலால் சூழப்பட்டிருப்பீங்க. பணம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனையை எதிர்கொண்டா உங்களுடைய பிரச்சனை இந்த காலத்தில் தீர்க்கப்படும். உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து நிதி உதவி பெற வலுவான வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு சில பொறுப்பான வேலையை ஒதுக்கலாம். வியாபாரிகள் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்குவதற்கு முன்பாக கவனமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. குறிப்பாக நீங்கள் சில விஷயங்களை அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பண விஷயங்கள் இந்த இரண்டுத்திலையுமே அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு புதிய வேலையை நீங்கள் தொடங்குவதாக இருந்தாலும், புது தொழிலை நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அனைத்து மன குறைகளையும் தீர்க்க இன்றைய காலம் உங்களுக்கு ஒரு சரியான காலமாக அமையும். அவர்களை சமாதானப்படுத்துறதுல நீங்கள் வெற்றியடைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பண விஷயத்தில் எந்த விதத்திலையுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வருமானத்தை மனதில் வைத்து செலவு செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க. உழைத்து சம்பாதித்த பணத்தை சரியான இடத்துல
வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வியாபாரிகளின் பொருளாதார நிலை சிறிது சிறிதாக மேம்பட ஆரம்பிச்சிடும். நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த வேலையுமே செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்கு சில குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க புத்திசாலித்தனமாக முன்வைக்க அறிவுறுத்தப்படுறீங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கிறது சற்று சிரமமாகவே இருக்கும். உங்களுக்கு விருப்பமான வேலையை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காமலும் போகலாம். வியாபாரிகளுக்கு கலவையான பலன்கள் உண்டாக பெறும். இருப்பினும் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நிதி கண்ணோட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருந்தாலும் கூட செலவுகள் மறுபுறம் அதிகரிக்கிறதுனால நிதி விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து கொண்டே இருக்கும். அதனால நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. சில நேரங்களில் உங்களுக்கு உடற்சோர்வு சற்று அதிகரித்து காணப்படலாம். இருப்பினும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் இல்லாதவராக இருந்தால் தினமும் தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இது தவிர அதிகாலையில் எழுந்து படிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உணர்ச்சி ரீதியான இணைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மராசிக்கனருக்கு இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வெகு தூர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. போக வேண்டிய கட்டாயம் இருந்தால் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இக்காரணத்தை கொண்டும் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது பயணங்களின் போது. அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகள் அனைத்துமே குறித்த நேரத்தில் முடிவடையும். வியாபாரிகள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவாங்க. நீங்கள் சமீபத்தில் ஏதேனும் ஒரு புதிய தொழிலில் முதலீடு செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். உங்களுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு கடினமான காலமாகவே இருக்கும். அதனால் நேர்மறையாக இருந்து உங்களால் முடிந்ததை செய்ய முயற்சி பண்ணுங்க. வியாபாரிகள் நிதி ஆதாயங்களை பெறுவாங்க. இருப்பினும் வாடிக்கையாளர்களுடன் பழக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளை சிந்தனையுடன் பயன்படுத்துங்க. பணத்தின் அடிப்படையில் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்யவும் நேரிடலாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவணும்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்கள் கடவுள் வழிபாட்டில் அதிக ஆர்வத்தை காட்டுவீங்க. நிதிநிலைகளை முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்களுடைய வருமானம் உயரவோ ஆரம்பிக்கும். இருப்பினும் நீங்கள் சரியான நிதி திட்டத்தின்படி தொடர வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புறக்கணிக்காதீங்க. உங்களுடைய துணையை அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் திருமணமாகாதவர் மற்றும் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்பினீங்க அப்படின்னா உங்களுடைய பாதையில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சராசரியான ஒரு காலமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது மற்றவர்களை பற்றி பேசும் முன்பாக கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கி உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களின் எந்த ஒரு வேலையும் நீண்ட நாட்களுக்கு அலுவலகத்தில் நிலுவையில் இருந்தால் அது நிறைவேற வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்காது என்றாலும் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து காணப்படும். அதனால் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு 3 விபரீத திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சில மாற்றங்கள் அதிரடியான திருப்பங்கள் உருவாகும். அது என்ன மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம். உங்களுடைய பணியிட சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா விபரீதமான திருப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் மனைவி அப்படி இல்லைன்னா கணவன் உறவுகளில் பார்க்கும்பொழுது அதாவது உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய மனைவி வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய தாய் தந்தையர் வழியில் பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான உறவுகளில் திடீர் விபரீத உங்களுக்கு திருப்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமாகிறது. எப்பேற்பட்ட திருப்பங்கள் திடீரென்று நிகழ்ந்தாலும் சரி நீங்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவீங்க. இருப்பினும்
அந்த தயக்கங்களை கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு நீங்கள் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக சிந்தித்து அந்த திருப்பங்களை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா, அதற்கு நிகரான நன்மை தீமைகளை ஆராய்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு திடீரென்று உருவாக்கக்கூடிய மாற்றங்களும் திருப்பங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே பொறுமையுடன் கையாள பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும், வாழ்க்கை மேன்மை அடையும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்க்கப்படும்.